எதுக்குப்பா ஒரு வக்கீலுக்கிட்ட கொண்டு போய் டேக்ஸ் பேஸ் பண்ணி இவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்க? அவருக்கு ரோஹதியை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸு பெரிய கேஸு, சவுக்கு சங்கர் கேஸு சின்ன கேஸு, அதனால் அதுக்கு 30 வாங்கிக்கிறேன், இதுக்கு ஒரு 5 கொடுங்க போதுன்ட்டுலாம் கிடையாது. அவரோட ஃபீஸு இவ்வளோ தான். இது போக கான்ஃபரன்ஸ் ஃபீஸ்ன்னு போடுவாங்க. கான்ஃபரன்ஸ் ஃபீஸ்னு என்ன தெரியுமா? இந்த கேஸ் என்னன்றதை அவர்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு. அவர் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஸ்டோரியை கேட்குறாருல. ஜூனியர் ஃபீஸு 10 ஜூனியர் வச்சுருப்பாரு. ஒரு ஜூனியருக்கு 1 லட்சம். அது அப்படியே ஜூனியர் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. எவ்வளோ செலவு தெரியுமா? இன்னொன்று, ஒவ்வொரு வழக்குக்கும் இங்கேருந்து 7-8 பேர் அதிகாரிங்க போவீங்க. போய் தமிழ்நாடு ஹவுஸில் போயிட்டு ஸ்வீட்டில் தங்கி ப்ரீஃப் பண்ணுறேன்னு சொல்லி எதுக்கு லொடுக்குன்னு எல்லாத்துக்கும் போகிறாங்க தெரியுதா? இது இங்கே டெல்லி பார்லேயே இது விவாதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த கவர்மெண்ட், ஏன்னா கவர்மெண்ட்டு காசு இல்லை. நார்மலாக இப்போ நீங்கள் போனீங்கன்னா, இப்போ எனக்கும் ஒரு வழக்கறிஞர் வாதாடுகிறார், மரியாதைக்குரிய திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள். எல்லா வழக்குகளையும் என்னை குண்டாஸ்லேருந்து உடச்சி என்னை காப்பாற்றி சீக்கிரமாக ஜெயிலேருந்து கூட்டின்னு வந்தது பாலாஜி ஸ்ரீனிவாசன் தான். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் லாயர்ஸ். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வழக்காச்சே, இதுக்கு ரோஹதிகை வைப்போன்ட்டு நான் வைக்க முடியுமா? நீங்கள் ரோஹதிகை வைக்கிறீங்களே, எனக்கு அவர் திறமையாக வாதாடி ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் ரோஹதிகை சொன்னால் கேட்பாங்க ஜட்ஜஸ். ரோஹதிகை வந்தாருன்னா எல்லாராலையும் பண்ண முடியுமா? ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கு போகிறீங்க, இந்த அண்ணா நகரில் 10 வயது சிறுமி சீரழிக்கப்பட்ட விவகாரத்துக்கு போகிறீங்க, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கு போகிறீங்க, இப்போ கடைசியாக விஜய்க்கு போகிறீங்க. இதுக்கும் லுத்ராவை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ரோஹதிகை வச்சுருப்பாங்க.